இங்கே தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க, அள்ளி குடிக்கலாமுங்க. நல்லா இருக்குப்பா. ஒன்றும் சொல்லியதான் கொஞ்சம் தண்ணி. அது என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நம்ப மாட்டீங்க, நீங்களே ஏங்க சிறுதீவுக்கு வாங்க, இங்கே தண்ணி சர்பத்து மாதிரி இருக்குங்க, அள்ளி குடிக்கலாமுங்க. ஐஸ் நாங்கள் வந்து இப்போ எங்கே வந்து நினைக்கிறோம்னா சிறுதீவுக்கு தான் வந்து நினைக்கிறோம். சிறுதீவு வந்து ஒரு தரம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பண்ண ரோட்டால் அப்படியே விரைக்கல மண்டதீவு மண்டதீவுக்கு போகிற ரோட்டால் திரும்ப அதில் கொஞ்சம் தூரத்தில் விரைவி வந்து ஒருத்தர் ஒரு தீவு ஒன்று இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்து ஒருத்தருக்குமே தெரியாது இப்படி ஒரு இடம் ஒன்று இருக்குன்றது, பெரும்பாலும் ஒருத்தருக்கு தெரியாது. மீனவர்கள் அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நிறைய போட் இருக்குது. அதான் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய போட்டெல்லாம் நிற்கிது. இங்கே வந்து கூடுதலாக வந்து கடற்தொழில் செய்கிறாங்க, வந்து மீன் பிடிக்க போகிறாங்க. என்ன பிரச்சனைன்னா உடம்பு வந்து ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு, பார்க்குறதுக்கு அருமையான இடம் உண்டு. ஃபோட்டோ ஷூட் சினிமேட்டிக் அப்படி ஏதாச்சும் ட்ரை பண்ணிங்கன்னா வந்தீங்கன்னாலே நல்லா இருக்கும். என்ன ஒரு பிரச்சனைன்னா பப்ளிக் இல்லை. இந்த இடத்துல வந்தால் நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்டு கூட ஒரு பக்கம் இல்லாமல் செய்யலாம். சில பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு யோசித்தாலே இங்கே வந்து சரியாக வந்து ஆக்களை பார்த்தாலே அந்த முகபாவனை எல்லாம் வராது. ஆனால் இங்கே வந்தாலே வந்து எந்த ஒரு பக்கம் இருக்காது, நல்ல தெளிவாக ஒரு ஷூட்டுன்னு எடுக்கலாம். லைட்டிங்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோட லைட்டிங்கு நல்ல கிளாரிட்டியாக இருக்குது, நல்ல ஒரு லைட். அந்த ஆமாம், இப்போ டைம் கிட்டத்தட்ட 4 மணி ஆகுது. இது ஒரு 5 மணி 6 மணி அப்படி வந்தீங்கன்னா இன்னும் அதுவும் அந்த சூரியன் முகத்தில் பட அது அந்த வீடியோ வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்குது. பார்க்க இந்த இடத்துக்கு வந்து இந்த கலரானு பார்க்குறேன். அதான் நார்மலாக வந்து ஃபில்டர் போட்டால் தான் எங்களோட முகம் வந்து ஓரளவு நல்லா இருக்கும். ஆனால் இங்கே வந்து அந்த சூரிய அந்த வெளிச்சத்துக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது. அதை விட இடம் வந்து ரொம்ப 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 ஒரு பேர்த்தான இடம்னு சொல்லலாம். வீடியோ ஷூட் எடுக்கிறாங்களுக்கு நல்ல இடம். மற்ற நார்மலாக வந்து இந்த இடத்துக்கு வரலாம், வந்து ஆக்கள் பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ வடிவாக இருக்குது, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி எங்களை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹாய்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து ரோன் வீடியோ வந்து ஏற்றுனாங்க. ரோன் வந்து இதில் ஏற்றுனாங்க, வேறு லெவலில் இருக்குது. ரோன் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
கடலுக்குள்ள வீடு பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. என்ன பிரச்சனைனா அந்த அட்டை பண்ணை இருக்குது தானே, அவங்க வச்சுருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு பண்ணைக்கும் ஒரு வீடு வச்சுருக்கிறாங்க. பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. அங்கே பாருங்கப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இது ஜெஃப்னா டவுனே தெரியுது. ஜெஃப்னா டவுன் தெரியுது. அங்கே ஜெஃப்னா டவுன் அந்த கட்டிடங்கள் எல்லாமே தெரியுது. இது இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த அது வந்து பண்ண ரோட்டு, அதில் பார்த்தீங்கன்னா பண்ண ரோட்டு, அதில் கொஞ்சம் தூரமே பண்ண பீச்சும் இருக்குது. அவெல்லாம் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க, வந்து பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அந்த வடிவை பாருங்க, நல்லா இருக்குப்பா. என்னதான் சொல்றீங்க? ஒன்றும் சொல்லிடுறேன், கொஞ்சம் தள்ளு. அதுதான் சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குண்ணா, பார்க்குற அழகாக இருக்கு. வேணே சுருதி வேண்டாலே அழகு தானே. என்னண்டே ஃபஸ்ட்டு ஹாய் கைஸ். ஸோ அடுத்து என்னென்னா நாங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய இடத்துக்கு போய் சுவாரஸ்யமான வித்தியாசமான இடங்கள் நிறைய போஸ்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோத்தையும் நீங்கள் பார்க்கலாம், இல்லைன்னு இல்லை பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும். அது என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் பட்டனை மாற்றி விடணும். அப்போ நாங்கள் போடுற கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கோம். நீங்களும் புது புது நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. மாயெல்லாம் இல்லை,